போலிக் அமிலம் மற்றும் இரும்பு சத்து போதுமான அளவு இருக்கணும். இதற்கு அதிகமாக பச்சை நிற காய்கறிகளை சேர்த்துக்கணும். மேலும் முட்டைகோஸ், புரோக்கோலி, அன்னாச்சி பழம், மாதுளப்பழம் போன்றவற்றை தாராளமாக சாப்பிடலாம். பெண்களுடைய கருமுட்டை உற்பத்திக்கு தேவைப்படும் சத்துக்களில் விட்டமின் டி தான் கர்ப்பப்பை கோளாறுகள் வருவதற்கான காரணங்களில் மிக முக்கிய பங்காக இருக்குது. விட்டமின் டி குறைபாடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மாதவிடாயில் பிரச்சனை, கருமுட்டை வளர்ச்சி பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை என பல பிரச்சனைகள் வரும். விட்டமின் டி மூலம் வளர்சிதை மாற்றம் அதிகரித்து மாதவிடாய் பிரச்சனைகளை தடுக்கப்படுகிறது. கருமுட்டை வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் தேவையாக இருக்கு. புரதம், கார்போஹைட்ரேட், ஆரோக்கியமான கொழுப்புக்கள், விட்டமின்கள், தாதுக்கள் போன்றவை சீரான அளவில் எடுத்துக்கொள்வது அவசியம். உருளைக்கிழங்கில் விட்டமின் பி மற்றும் இ உள்ளதால சினை முட்டைகளுடைய ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். இது ஈஸ்ட்ரோஜன் மெட்டபாலிசத்திற்கு முக்கிய பங்கினை வகிக்கும். கர்ப்பப்பையில உள்ள சிக்கலை ஏற்படுத்தாமல் இது தடுக்கும். வாழைப்பழத்தை